வாழ்க வளமுடன்! பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள். என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைப் பதிவிறக்கம் செய்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். என் கதைகள் ஒரு வகை கற்பனை உடையது என்றாலும் ஏதோ ஒரு நற்கருத்தை விளக்குவதற்கே வாருங்கள் இன்றைய பகுதி 1ஆம் சிறுகதையை காண்போம். அறிவாளியின் பலம் எது என்னும் தலைப்பு. பகுதி 1 காண்போமா? கடமை தவறாத உதிக்கும் சூரியனையும் தம் கடமையால் மிஞ்சக்கூடியவரே பருத்திக்குடியில் வாழ்ந்திடுகின்ற பெரியவர் சதாசிவம். இவரது வாழ்க்கை என்பது திட்டமிட்டபடியே சரியாக அமைந்திருந்தது. திட்டப்பணிக்கான உந்துதல்கள் தம் முன்னோர்கள் வழி பெற்றதே ஆகும். சதாசிவத்தின் தந்தை முன்பு வாழ்ந்து மறைந்த கோடிலிங்கம் என்பவர். இவரின் இறுதி காலத்திற்கு முன்பே இவரது துணைவியார் மயிலம்பாள் மூப்பு மற்றும் உழைப்பின் காரணமாக அவரும் இயற்கை எய்திவிட்டார். தந்தை கோடிலிங்கம் இறுதியாக மூச்சு விடுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே 24 வயது மதிக்கத்தக்க சதாசிவம் இல்லத்திற்கு ஆழம் வீழ்தாய் அமைந்து மற்ற சகோதர சகோதரிகளையும் மூத்தவன் என்ற முறையில் பாதுகாத்து தாங்கி நிற்கும் பொறுப்பிற்கும் ஆளாகி நின்றான் இந்த கதைநாயகன் சதாசிவம். வயல்காட்டு சொந்த வேலைகள் மற்றும் அதன் வழியே ஆன பொருள் வருவாயும் குடும்பத்திற்கு பேருதவியாய் இருந்து வந்தது. சுயநலம் பாராமல் தந்தை தாய் இடத்தில் நின்று அவர்களைப் போலவே கடமை தவறாமல் உள்ளதை கொண்டு நல்லது செய்து அனைவரையும் ஆளாக்கி கரை சேர்த்துவிட்டு தம் 32வது வயதிலேயே தானும் ஒரு திருமணமும் புரிந்து கொண்டு பிறர் தலையீடு இல்லாமல் நிம்மதி பெருமூச்சு விட்டு பின் குடும்ப வாழ்வில் தன் மகன் சுடலை முத்துவையும் தன்னைப் போல் உருவாக்கி வாழ்வியல் பொறுப்புகளை முறைப்படி சுடலை முத்துவுக்கு தெரிவித்து அத்துடன் சுறுசுறுப்பாய் கால நேரம் பார்க்காது உழைத்து நின்ற தம் பெற்றோர் வழியான எல்லாரையும் அவ்வப்போது அடையாளம் காட்டி இவனது வாழ்விற்கு சதாசிவம் தற்போது தன் மூப்பு வயதில் அறிமுகம் செய்து வைத்ததுடன் நம்பிக்கையையும் அன்பினையும் நேர்மையினையும் அவன் விளங்கி வாழ்வில் செயல்பட மறு உந்துதலை அளித்தார் என்றே சொல்லலாம். அவ்வாறு நல்ல முறையில் வளர்க்கப்பெற்ற சுடலைமுத்து அவனுக்கும் சுடலையம்பாள் அவ்வாறு நல்ல முறையில் வளர்க்கப்பெற்ற சுடலைமுத்து காலப்போக்கில் சுடலைமுத்துவிற்கும் சுடலையம்மாள் என்ற ஒரு இளைய சகோதரியும் உடன் வளர்ந்து வந்தாள். தன் தந்தை தாய் மூப்பு நிலையை அறிந்திருந்தமையால் அவர்களை மற்ற வேலைகளில் ஓய்வு கொள்ளச் செய்திட வேண்டும் என்ற நேர்மை எண்ணமும் அவனுள் குடிகொண்டிருந்தது. என்னதான் மூப்பு ஏறினாலும் சுடலை முத்துக்களின் பெற்றோர்களிடமோ மீண்டும் மீண்டும் இவர்களுக்காக உழைத்திட வேண்டும் என்ற கடமை உணர்வே அவர்களிடம் மேலோங்கி நின்றது. தம் மக்கள் பார்வைக்கு படாமல் அப்போதும் தங்களால் உட்கார்ந்து அமர்ந்து செய்திடும் கைத்தொழிலாம் சிறு சிறு வேலைகளிலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இல்லறத்திற்கு வலிமை சேர்த்து நின்றனர். காலச்சூழலுக்கு ஏற்ப சொந்த தொழில் மட்டும் ஈடுபடாமல் தான் பயின்ற ஓரளவு படிப்புக்கு ஏற்ப நல்ல வேலையில் அமர்ந்தும் கை நிறைய பொருளீட்டி தனது குடும்பத்தினருக்கு சிறந்த பாதுகாவலனாய் மாறி நின்றான் சுடலைமுத்து. தற்போதைய தன் 27 வயது ஆன நிலையிலும் இவனது தந்தைக்கோ சுடலையம்மாளுக்கோ வயது 21ஐ தொட்டுவிட்டது. ஓரளவு படித்தவள், வீட்டோடு வாழ்ந்து வந்தால் வெளியில் எங்கும் செல்லாமல் குடும்ப பொறுப்பில் கடமை ஊன்றி தன் தாயினைப் போலவே விளங்கினாள் சுடலையம்மாள்.
சதாசிவத்தின் குடும்பத்தினரோ அப்படி ஒன்றும் மிகவும் வசதி வாய்ப்புகள் நிரம்பியதுதான் என்பதெல்லாம் கிடையாது. உழைப்பிற்கு ஏற்ப பிறரிடம் எதுவும் பெற்றிடாமல் அடக்கமாய் ஜீவனம் நடத்தக்கூடியவர்களே. இவர்களது பலமே அன்பும் அவர்களது நேர்மையான வாழ்க்கையும்தான். சுடலைமுத்துவோ தம் பணி நேரங்கள் போக மற்ற விடுமுறை நாட்களில் பள்ளி பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே ஒதுக்குப்புறத்தில் பாடம் சொல்லிக் கொடுத்து வருவான். அப்போது எல்லா பிள்ளைகளுக்கும் ஏற்ப நன்னடத்தைகள், மாறாத இறை பற்றிய சிந்தனைகள், அற உணர்வுகள், நீதி கருத்துக்கள் பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுத்து நல்ல சிந்தனைகளை தூண்டுவதில் பொறுப்பாளனாய் மாறி நின்றான். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல நட்பு வட்டங்களும் சுடலைமுத்துவிற்கு அமைந்திருந்தன. அவர்களில் சிலர் சுடலையிடம், நண்பா சுடலை, உனக்கும் 27 வயதாகிவிட்டது. தாயைப் போல் கவனிக்க உனக்கும் ஒரு துணை வேண்டாமா லைஃப் பார்ட்னராக என்று உசுப்பிவிட்டனர். அவனது வயதுடன் விளையாடியே என்று சொல்லலாம். ஆனால் சுடலையோ அவர்களிடம், என் தாய் தந்தையருக்கு வயது ஆகிவிட்டதை மறைமுகமாக எனக்கு புரிய வைக்கின்றீர்களா? நான் என் பாரம்பரிய போக்கினையும் தந்தை வழியே அறிந்தவன். இருந்தாலும் அந்த காலம் போல் தற்போது இல்லை என்றே தோன்றுகிறது. அப்போது கூட்டு குடும்பத்தில் ஒத்துப்போகக்கூடிய மனோபாவங்கள் உடையவர்கள் நிறைய பேர் அமைந்திருந்தனர். எல்லா வகையிலும் புரிதலுடன் நடந்து அமைதியாய் யாவற்றையும் சரி செய்வர். தற்போதோ அவ்வாறா? தனித்து வாழவே பலரும் விரும்புவது நமக்கு புரிகிறது. பிறரது நடவடிக்கைகளை பார்க்கும்போது இப்படி எனக்கு தோன்றுகிறது என்றதும் நண்பர்கள், இரு நீ என்னதான் முடிவாய் சொல்ல விரும்புகிறாய் என்றதும், நண்பர்களே சொல்லுகின்றேன், வாருங்கள், பேசிக்கொண்டே செல்லலாம். அவசரப்பட்டு சூழ்நிலை நேரம் காலம் கருதாமல் மோகம் ஒன்றே குறிக்கோளாய் எண்ணி அதை சரி செய்ய நான் உங்கள் விருப்பப்படியே திருமணம் செய்து கொண்டு விட்டால் என் தனிப்பட்ட மோகம் வேண்டுமானால் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மேகமாய் மறைந்து நிற்கின்ற எனது பொறுப்பு மிக்க இல்லற கடமைகளை சற்று நினைத்து பாருங்கள் தோழர்களே. பிறகு அதை யார் செய்வார்கள்? சகோதரி சுடலையம்மாளை ஒருவரிடம் முதலில் ஒப்படைத்து அவளுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்லது கெட்டதை பிறந்தவர் வீடு என்ற முறையில் நான் தான் யாவும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவசரப்பட்டு நான் முதலில் திருமணம் செய்து கொண்டால் ஊரார் என்னை பற்றியும் எங்கள் குடும்பத்தினரை பற்றியும் ஒருவாறு பேச மாட்டார்களா? சிந்தியுங்கள். சற்று நீங்களும் யோசித்து பாருங்கள் நண்பர்களே. என்னை கரம் பிடித்தவளும் என்னை பற்றி மட்டும்தானா சிந்திப்பாள்? எதற்கும் நான் அப்போது சுயமாக தற்போது போல் சிந்திக்க செயல்பட முடியுமா திருமணமான பிற்பாடு என்பதையும் தயவு செய்து நீங்களே சிந்தித்து பாருங்கள். 4 சிண்டுகள் ஒன்று கூடும், ஆனால் எதிரெதிர் 2 கொண்டைகள் மட்டிலும் ஒன்று சேரவே சேராது என்பது உலக வழக்குத்தானே. இதனையும் எண்ணிப்பாருங்கள் நண்பர்களே. ஒருவரது இயல்பு ஊக்கம் என்பது தன்னால் தன்னை சார்ந்தவர்களால் சூழ்நிலையால் அடிக்கடி மாறத்தானே செய்யும். குடும்பத்திற்கு முதலில் நம் கடமைக்கு இடையூறு வந்திடாமல் இருக்கவே சிந்தித்து செயல்பட வேண்டும். அதை நான் என் மனைவி வழியாக அத்தகைய இடர்பாடுகள் எவையும் ஏற்பட்டு விடமாட்டேன். திருமணத்திற்கான சந்தர்ப்பம் தற்போது எனக்கு சரிபடாது. எல்லாம் நிறைவான பிற்பாடே காலம் பார்த்து பயிரிடுவதைப் போல பயிரிட வேண்டும். தம் சுய எண்ணங்களை கூட எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் உடனடியாக சிந்திக்காமல் செய்வது மாபெரும் தவறுக்கு வழிவகுத்துவிடும். மேலும் எல்லா நேரங்களிலும் நாம் எதிர்பார்ப்பது கிடைப்பதில்லை. அதற்கு ஒரு காலம் நேரம் உண்டு. அதுவரையும் பொறுத்திடத்தான் வேண்டும். காய்கனிகள் கூட தக்க நேரம் வரும்போதுதான் கிடைக்கின்றன. பருவத்தில்தான் பயிர் செய்ய முடியும். சில மிருகங்கள் கூட தக்க நேரம் காலம் வரும்போது மட்டும்தான் தங்கள் இன்ப உறவிலும் ஈடுபடுகின்றன. அது மட்டுமல்ல நண்பர்களே, சற்று யோசியுங்கள். இறை தேடும் கொக்குகள் கூட ஓடும் நீர்வழியே தனக்கான இரையாம் மீன்கள் வரும் வரை மிகவும் பொறுமையாக ஒற்றைக்காலில் தவம் இருப்பது போல் நின்று தக்க நேரம் சரியாக வரும்போதுதானே அதை கொத்தி கவ்வி விழுங்குகின்றன. பலம் பொருந்திய புலி, மிருகங்கள், சிங்கம் போன்றவையும் மிகவும் பொறுமையாக
காத்து இருந்துதானே சரியான தக்க நேரம் வரும்போது தங்கள் உணவிற்கும் வழி தேடிக் கொள்கின்றன. அப்படியிருக்க நான் மட்டும் ஏன் எதிலும் அவசரப்பட வேண்டும்? பதறாத காரியம் சிதறாத அல்லவா என்றவுடன் அப்போது ஏதோ ஒரு ஞாபகம் வந்திட அவனது நண்பரில் ஒருவரான தனியாசலம் என்பவன் கூறினான். அவன் என்ன கூறினான் என்பதை அடுத்த கதைப்பகுதியில் காண்போம்.